friends, welcome to Chennai Super. மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான மாம்பழ கொலக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் வந்துட்டு இது மாதிரி ஒரு பெரிய மாம்பழம் நல்லா பழுத்ததை எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா வந்துட்டு நீங்க கட் பண்ணணும். மாம்பழத்தை கட் பண்றப்ப நல்லா நீங்க போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க ஜூஸா வெளியே வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். நீங்க கொலக்கட்டைக்குள்ள வைக்கிறப்போ வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வராது, தண்ணியா வெளியே வந்துட்டே இருக்கும். அதனால ரொம்ப ப்ரெஸ் பண்ணாம கரெக்டா அந்த கியூப்ஸா இருக்க மாதிரி கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, தண்ணியே இல்லாம இந்த மாதிரி தனித்தனியா வரணும் ஒவ்வொரு கியூபா. இந்த மாதிரி மாம்பழத்தை ஃபுல்லா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாம்பழ கொலக்கட்டை பண்ணுறதுக்கு மாம்பழத்தெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அரிசி மாவு நான் 2 கப் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பசஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லை கை சுட்டுரும். கொஞ்சம் நல்லாவே கொலக்கட்டையை தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கம்மியாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் கொலக்கட்டை பிடிக்கிறப்ப சரியாக வராது. நீங்கள் அப்படியே விரிசலாக விட்டு அப்படியே உடஞ்சு போயிடும். இப்போ இதில் நான் 1 கப் கிட்ட சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்ருங்க, எல்லாம் ஒரே பக்கமே நின்று. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு பதத்துக்கு வந்துட்டு தண்ணி குடிக்கும். எனக்கு 1 கப் சரியாக இருக்குது. உங்கள் மாவு பதத்துக்கு ஏற்றாப்படி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பச்சரிசி மாவு, நீங்கள் இடியாப்ப மாவு, கொலக்கட்டை மாவு அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பாருங்க, நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொலக்கட்டை பண்ணுறதுக்கு கையில் ஒரு பக்கம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. வச்சு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இப்போ இந்த மாம்பழத்தில் நான் ஒரு 2 பீஸ் எடுக்கிறேன். 2-3 பீஸ் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த கொலக்கட்டைக்குள்ளே வைக்கலாம். மாம்பழமே ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால நான் சர்க்கரை சேர்த்துக்கல. சர்க்கரை சேர்த்தோன்னா வந்துட்டு தண்ணி மாதிரி உருகி வந்துடும், அந்த ரா ஃப்ளேவரே வந்துட்டு மாறிடும். ஸோ நான் சர்க்கரை சேர்க்கல, அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இந்த எட்ஜில் இந்த பாருங்கள் நல்லா சீல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. மாவை எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி விட்ருங்க. ஓகே, நம்மளோட கொலக்கட்டை ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொலக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டியில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம கொலக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா கொலக்கட்டையுமே வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொலக்கட்டை ஃபுல்லா நல்லா வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு உள்ள வரைக்கும். இந்த கொலக்கட்டையில இனிப்பு கம்மியா தான் இருக்கும், ஏன்னா நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க கொலக்கட்டை வெந்து எடுத்ததுக்கு அப்புறம் மேலாப்புல சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவோ தூவி நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லதா இருக்கும். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.